இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தாயையும் அண்ணனையும் கொலை செய்ததோடு தம்பிக்கு காயம் விளைவித்தான் 5ஆம் படிவ மாணவன் மீது குற்றச்சாட்டு. தனது தாயையும் அண்ணனையும் கொலை செய்ததோடு கடைசி தம்பியை கத்தியால் குத்தி காயம் விளைவித்ததாக ஆயக்கரா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 5ஆம் படிவ மாணவன் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் ராயாபாரா நபியா சுஃபியான் இந்த குற்றச்சாட்டை மேஜிஸ்ட்ரேட் உத்மானி அப்துல் கனி முன்னிலையில் கொண்டு வந்த போது நீதிமன்ற நடவடிக்கையில் இதர தரப்பினர் எவரும் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. குற்றம் சாட்டப்பட்ட நபரின் சார்பில் 3 வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். 17 வயதுடைய குற்றம் சாட்டப்பட்ட அந்த மாணவன் தனது 51 வயது தாயாரை வேண்டுமென்றே கொலை செய்ததாக முதல் குற்றச்சாட்டும் 21 வயது சகோதரரை கொலை செய்ததாக மற்றொரு குற்றச்சாட்டையும் எதிர்நோக்கியுள்ளான். ஜூன் 12ஆம் தேதி ஜாலான் 3 தாமான் ரம்பாய் முத்தியாராவில் உள்ள ஒரு வீட்டில் விடியற் காலை 5 மணிக்கும் 5:30க்கும் இடையே இக்குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டான். தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்ட 2 கொலை குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 40 ஆண்டுகள் சிறை மற்றும் 12 பிரம்படிகள் விதிக்கப்படலாம். மேலும் அன்றைய தேதியில் அதே நேரத்தில் தனது 13 வயதுடைய இளைய சகோதரனை கத்தியால் குத்தி காயம் ஏற்படுத்தியதாக 3வது குற்றச்சாட்டையும் அந்த மாணவன் எதிர்நோக்கியுள்ளான். 2 பெண்களுக்கு மரணம் விளைவித்தது உட்பட ஆடவர் மீது 4 குற்றச்சாட்டுகள். இம்மாதம் 11ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் மோதியதால் 2 இளம் பெண்கள் கொல்லப்படுவதாக காரணமாக இருந்த ஃபெர்டுவா விசா கார் ஓட்டுநர் ஒருவர் மீது தெமர்லோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 2 குற்றச்சாட்டுகள் உட்பட 4 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. 2 இளம் பெண்களுக்கு மரணம் விளைவித்ததோடு போதைப்பொருள் விநியோகித்தது மற்றும் போதைப்பொருள் வைத்திருந்ததாக 38 வயதுடைய சுன் குவாங் கோங் என்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மிகவும் அபாயகரமான வாகனம் செலுத்தியதால் நூர் எர்டினா மற்றும் அட்ரினஸ் கிட்டியானா ஆகிய 2 பெண்களுக்கு மரணம் விளைவித்ததாக அவர் மீது 2 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. ஜூன் 11ஆம் தேதி ஜாலான் தெங்கோ இஸ்மாயில் சமிக்னி விளக்கு பகுதியில் அவர் இந்த குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த 2 குற்றச்சாட்டுகளும் ஜூலை 17ஆம் தேதி மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். அதோடு விசாரணை முடியும் வரை அவரது வாகன லைசன்ஸ் முடக்கப்பட்டது. மேலும் 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் 50.85 கிராம் மீதாபெத்தமைன் போதைப்பொருளை வைத்திருந்தது மற்றும் 0.85 கிராம் ஹெராயின் வைத்திருந்ததாக மேலும் 2 குற்றச்சாட்டுகளும் சுன் பா கியாங் மீது குற்றம் சாட்டப்பட்டது. புடு எல்ஆர்டி கழிவறையில் இருந்த பெண்ணை காணொலி எடுக்க முயன்ற ஆடவனுக்கு 100 ரிங்கெட் அபராதம். கோலாலம்பூர் புடு எல்ஆர்டி நிலையத்தின் கழிவறைக்குள் இருந்த பெண்ணை காணொலி எடுக்க முயன்ற குற்றத்திற்காக மியான்மர் ஆடவனுக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 100 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது. அகதிகளுக்கான ஐநா ஆணைக்குழுவின் அடையாள அட்டையை வைத்திருந்த 20 வயதுடைய நூர் ஃபாரா நூர் அஃப்ரான் என்ற இளைஞன் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து கூடியபட்ச அபராதமாக 100 ரிங்கெட் விதிப்பதாக மேஜிஸ்ட்ரேட் ஃபரா நபிமா முகமது தான் தீர்ப்பளித்தார். சிறு குற்றங்கள் சட்டத்தின் 14வது பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டில் அபராத தொகையை செலுத்த தவறினால் 5 நாட்கள் சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி அந்த இளைஞனுக்கு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். ஜூன் 3ஆம் தேதி எல்ஆர்டி நிலையத்தின் பெண்கள் கழிப்பறையில் மாலை மணி 5:30 அளவில் நூர் ஃபர்ஹான் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. 2026இல் ஜொஹூருக்கு வருகை புரியும் ஆண்டை முன்னிட்டு ஜொஹூர் பாரு மாநகரில் 7 இடங்களில் சிறப்பு போலீஸ் நடவடிக்கை. 2026இல் ஜொஹூருக்கு வருகை புரியும் ஆண்டை முன்னிட்டு ஜொஹூர் பாரு நகரத்தை சுற்றியுள்ள 7 முக்கிய இடங்களில் சிறப்பு கண்காணிப்பு பணி நடவடிக்கையில் ஜொஹூர் போலீஸ் ஈடுபடும். மாநிலத்தின் பாதுகாப்பு நிலை குறித்த பொதுமக்களின் கருத்தை வலுப்படுத்தும் முயற்சியாக ஜூன் 14 முதல் இந்த பணி மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் கூறினார். சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கான முக்கிய இடங்களில் பரபரப்பான நேரங்களில் 80 போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். ஜொஹூர் பார்வையாளர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை வழங்குவதற்கு நடைபயிற்சி இடங்கள் மற்றும் வர்த்தக தளங்களை கண்காணிப்பதோடு பார்வையாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று
போலீஸ் தலைமையகத்தில் குமார் தெரிவித்தார். நிதி மோசடி புகாரில் மலாக்கா ஆலய தலைவர் மற்றும் செயலாளர் கைது. 50,000 ரிங்கிட் நிதி மோசடி புகார் தொடர்பான விசாரணைகளுக்காக மலாக்காவில் உள்ள ஒரு கோவில் தலைவரும் செயலாளரும் 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். முறையே 61 மற்றும் 75 வயதிலான அவ்விரு ஆடவர்களையும் தடுத்து வைக்க மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC செய்த விண்ணப்பத்தை மலாக்கா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இருவரும் நேற்று காலை 11 மணிக்கு மேல் மலாக்கா MACC அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க சென்றபோது கைதானதாக அறியப்படுகிறது. நிர்வாக குழு கூட்டத்தில் ஒப்புதல் பெறாமல் ஆலய நிதியை மீட்டதன் மூலம் அதிகாரத்தையும் பதவியையும் துஷ்பிரயோகம் செய்ததாக அவர்கள் விசாரணையை எதிர்நோக்கினார்கள். அப்பணம் அவர்களின் சொந்த உபயோகத்திற்கு செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 3ஆம் முறை டிக்டாக் தடையை நீடித்த ட்ரம்ப். சீனர் அல்லாத டிக்டாக் வாடிக்கையாளர்களை கண்டறிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டிக்டாக்கிற்கு மேலும் 90 நாட்கள் நீட்டிப்பை வழங்கியுள்ளார் என்று வெள்ளை மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடிமக்கள் விற்பனை ஒப்பந்தம் நிறைவடைவதை உறுதி செய்து தங்கள் தரவு பாதுகாப்பாக இருப்பதை கண்டறிந்த பின்னர் டிக்டாக்கை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு இந்த நீட்டிப்பு பெரும் உதவியாக இருக்கும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். டிக்டாக்கை ஆதரிக்கும் ட்ரம்ப் சீனர் அல்லாத அதாவது அமெரிக்க வாடிக்கையாளர்களை பெரிதும் எதிர்பார்ப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் டிக்டாக் உரிமையாளர்கள் அமெரிக்க செயல்பாடுகளுக்காக இந்த பெரிய தொகையை வழங்கவிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்காலிக போலி வேலை அனுமதி ஸ்டிக்கர்கள் தயாரிக்கும் கும்பல் முறியடிப்பு. 2 அரசு ஊழியர்கள் கைது. பிள்ளான் பள்ளத்தாக்கில் மேற்கொள்ளப்பட்ட 2 வெவ்வேறு சோதனை நடவடிக்கையில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான போலி அனுமதி ஸ்டிக்கர்கள் அல்லது வில்லைகள் மற்றும் தற்காலிக பாஸ்கள் அச்சடித்த கும்பல் குடிநுழைவுத்துறை முறியடித்ததோடு அரசு ஊழியர்கள் 2வரையும் கைது செய்தனர். வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் EPLKS போலி ஆவணங்களுக்காக 11,000 ரிங்கிட் கட்டணம் வசூலித்து வந்த அரசு ஊழியர்களான ஒரு ஆடவரும் பெண்ணும் கைது செய்யப்பட்டதை மலேசிய குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் ஜக்காரியா ஷபான் உறுதிப்படுத்தினார். நேற்று காலை 11 மணியளவில் ஜாலான் ஈப்போவில் உள்ள 2 இடங்களில் புத்ரஜயா குடிநுழைவுத்துறை தலைமையகத்தின் வேவு மற்றும் சிறப்பு நடவடிக்கை பிரிவின் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அந்த இடங்களில் உள்நாட்டை சேர்ந்த ஒரு ஆடவர் மற்றும் 2 பெண்களுடன் இக்கும்பல் முதுகெலும்பாக செயல்பட்ட பாகிஸ்தான் பிரஜை ஒருவரும் கைது செய்யப்பட்டார். ஹோமியோபதி வணிகம் என கூறி மாதுவிடம் 52,000 ரிங்கிட் மோசடி. ஆடவர் கைது. இல்லாத ஒரு ஹோமியோபதி மருத்துவ வணிகத்தை இருப்பதாக கூறி 43 வயது மாதுவை 52,000 ரிங்கிட்டுக்கு மோசடி செய்த ஆடவர் தெலங்கானு ஜெர்தேவில் கைதாகியுள்ளார். 40 வயது அவ்வாடவர் கிளந்தான் மாச்சாங்கில் நேற்று பிற்பகலில் கைதானதாக பெசூட் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அசாமுடின் அகமது அபூர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மைசாட் செயலியின் வாயிலாக அறிமுகமான அவ்வாடவர் தம்மை ஏமாற்றியதாக அப்பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். ஹோமியோபதி மருந்து எந்திரத்தை வாங்குவதற்கான கட்டணம் என்ற பெயரில் கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 2 முறை அம்மாது சந்தேக நபருக்கு பணத்தை அனுப்பியுள்ளார். கடைசியாக கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை செபரங் ஜெர்தேவில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் சந்தித்த போது 7,000 ரிங்கிட் வர்த்த ரொக்கத்தை அம்மாது ஒப்படைத்துள்ளார். வணிக பொருட்களை வாங்குவதற்கும் விளம்பரப்படுத்துவதற்கும் என அவரிடம் கூறப்பட்டுள்ளது. கட்டணத்திற்கான ரசீதுகளை கேட்கும்போது கொடுக்காமல் அவ்வாடவர் பல்வேறு சாக்குப்போக்குகளை கூறியதோடு தொடர்பில் இருக்கும் போதும் அம்மாதுவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்தே அவர் போலீசில் புகார் செய்தார். பறிகொடுத்த பணம் அத்தனையும் அவரின் வாழ்நாள் சேமிப்பு, காலம் சென்ற கணவர் விட்டு சென்றது மற்றும் நகைகளை அடகு வைத்ததன் மூலம் கிடைக்கப்பெற்றவையாகும். 8.16 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பட்டாசுகள் பறிமுதல். செபரங்பரை தெங்கா தொழில்துறை பகுதியில் உள்ள ஒரு கிடங்கில் அனுமதியின்றி பல்வேறு வகையான பட்டாசுகள் கொண்ட 9,053 பெட்டிகளை நேற்று வட பொது நடவடிக்கை படைப்பிரிவு பறிமுதல் செய்தது. இந்த பட்டாசுகளின் மொத்த மதிப்பு 8.16 மில்லியன் ரிங்கிட் ஆகும். அமலாக்க நடவடிக்கையில் உள்நாட்டு ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அந்த பட்டாசு பொருட்களின் பாதுகாப்பற்ற சேமிப்பை தடுப்பதில்
தனது குழுவினர் வெற்றி பெற்றதாக பொது நடவடிக்கை வடக்கு பிரிவு கமாண்டர் ஷாரும் ஹசீன் தெரிவித்தார். கிடங்கில் வைத்து சேமிக்கப்பட்டிருந்த அனைத்து பட்டாசு பொருட்களும் தீபகற்பத்தின் வடபகுதியில் விற்பனை செய்வதற்காக ஸ்லாங்கூர் போர்ட் கில்லானில் இருந்து கொண்டு வரப்பட்டது என முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினரை கண்டறிய 1967 ஆண்டின் சுங்க சட்டத்தின் பிரிவு 135(1)D மற்றும் 1957 ஆண்டின் வெடிபொருள் சட்டம் பிரிவு 8 கீழ் மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக ஷாரும் ஹசீன் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். செத்யூவில் நீர்ப்பெருக்கில் சிக்கிய 4 தீயணைப்பு படை மீட்டது. தெலங்கானா செத்யூ சுங்கைதாங் ஆற்றில் நேற்றிரவு ஏற்பட்ட நீர்ப்பெருக்கில் ஒரு சிறுமி உள்ளிட்ட 4 சிக்கிக் கொண்டனர். திடீரென ஆற்று நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அவர்கள் ஆற்றின் அந்த பக்கமாக சிக்கிக் கொண்டனர். எனினும் பாதுகாப்பான இடத்தில் இருந்ததால் அவர்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. மாலை 6 மணிக்கு மேல் தகவல் கிடைத்து தீயணைப்பு மீட்புத்துறை சம்பவ இடம் சென்றது. கையெறு மற்றும் பாதுகாப்பு ஜாக்கெட்டுகளை கொண்டு அந்நால்வரையும் அக்கரையில் இருந்து அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். பழுதடைந்த ரோந்து வாகனத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகளை ஆத்திரமூட்டிய ஆடவன் காணொலி வைரல். கடந்த ஜூன் 15 ஜாலான் ஆஸ்டின் ஹைட்ஸ் 7/4 பழுதடைந்த காவல்துறை ரோந்து வாகனத்தில் அமர்ந்திருந்த போலீஸ் அதிகாரிகளை ஆடவன் ஒருவன் கடுமையாக திட்டும் வைரல் காணொலிக்கு மலேசிய காவல்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது. தாமன் செத்தியா இன்டா காவல் நிலையத்தின் குற்றத்தடுப்பு ரோந்து குழுவை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் பயணம் செய்த வாகனம் பழுதடைந்து சாலையின் நடுவே திடீரென நின்றதை தொடர்ந்து பின்புற வாகனத்தில் இருந்த அந்நபர் அதிகாரிகளை திட்டியது மட்டுமல்லாமல் அவர்களின் ஆத்திரத்தை தூண்டி காணொலியை வலைதளத்தில் பதிவேற்றியும் உள்ளார். இது பொதுமக்களிடையே பணியில் இருக்கும் அதிகாரிகள் மீது எதிர்மறையான கருத்தை உருவாக்கக்கூடும் என்று ஜொஹூர் பாரு தெற்கு மாவட்ட காவல்துறை தலைவர் ரவுப் சலாமட் கூறியுள்ளார். உண்மையில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் பராமரிப்பு பிரிவின் உதவிக்காக காத்திருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை எவ்வித புகார்களையும் பெறவில்லை என்றும் பணியில் இருக்கும் அதிகாரிகள் குறித்து எதிர்மறையான கருத்துக்களை பரப்பக்கூடிய காணொலிகள் பரவுவதை காவல்துறை கண்டிக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். லாரியுடன் கார் மோதியதில் கணவன் மனைவி பலி, 3 பிள்ளைகள் படுகாயம். பஹாங் பிகானில் நேற்றிரவு கார் ஒன்று லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி பலியான வேளை அவர்களின் 3 பிள்ளைகள் காயமடைந்தனர். லெபார் கம்புங் பாத்து லாபான் அருகே ஜாலான் குவாந்தான் செகாமட் சாலையில் இரவு 10 மணிக்கு அவ்விபத்து ஏற்பட்டது. மரணமடைந்தவர்கள் 44 வயது ஜமால் அசிசுல் சமாட் மற்றும் 41 வயது மனைவி லிசாவாதி அப்துல்லா என அடையாளம் கூறப்பட்டது. குவாந்தானிலிருந்து ஜொஹூரின் செகாமாட்டுக்கு ஜமால் ஓட்டி சென்ற கார் இன்னொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து வலப்புற சாலையில் தடம் புரண்டது. அப்போது எதிர் திசையிலிருந்து வந்த லாரியுடன் கார் மோதியது. அதில் ஜமாலும் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த அவரின் மனைவியும் உடல் நசுங்கி மாண்டனர். 6 முதல் 17 வயதிலான 3 பிள்ளைகளும் படுகாயம் அடைந்து குவாந்தான் தெங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 31 வயது லாரி ஓட்டுநரும் அவரின் உதவியாளரும் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளாகினர்.